ராயன் திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #ராயன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை லீவ் பண்ணணும். நீங்களும் டிக்கெட் வின் பண்ண ராயன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் ப்ரிடிக்ஷன் வந்து வெளியாகி இருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ராயன் இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வேற லெவலில் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஸோ அதுக்கு முன்பு இந்த டாபிக் பேசுறதுக்கு முன்னாடி வந்து ராயன் திரைப்படத்தோட வின்னர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள். இன்னும் வந்து கரெக்டாக 6 hours இருக்குது. இந்த 6 hoursல வந்து யார் வேணால் ராயன் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ராயன் திரைப்படத்தை பற்றி பேசலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்லேயே வந்து பெருசாக வந்து ரெக்கார்டு வந்து படைத்திருக்கு. அதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக வந்து ராயன் படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து இது வரைக்கும் தனுஷ் அவர்கள் பண்ண திரைப்படங்களை விட வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உலக அளவில் ராயன் திரைப்படம் 3000 ஸ்க்ரீன்ஸ் மேலே வந்து ரிலீஸ் ஆகிடுது. இப்போ வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுனா, உலக அளவில் வந்து இந்த திரைப்படம் வந்து 50 கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் மட்டுமே வந்து இந்த திரைப்படம் வந்து 17லிருந்து 18 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணும். நார்த் இந்தியாவில் வந்து இந்த திரைப்படம் அதிகமான கலெக்ஷன் வந்து இருக்கும். மொத்தமாக வந்து ஃபஸ்ட் டே வந்து உலக அளவில் வந்து 50 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடைத்திருக்கு. ஸோ ராயன் திரைப்படம் 50 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிட்டா 200 கோடி கிளப்பில் வந்து ராயன் திரைப்படம் கண்டிப்பாக வந்து இணைந்து விடும். ஸோ யாரெல்லாம் இந்த கலெக்ஷன் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.